ஒரு வாழும் ஃபெடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹிட்லர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சல்லியா உடைச்சிட்டு இருக்காரு அப்படின்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் ஒரு மூத்த நிர்வாகி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க தயவு செய்து எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அதிமுகவை 2026 தேர்தலில் வெல்ல வைக்க வேலை பார்க்கிறாரா, இல்ல பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த கட்சியை தாரவத்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாரா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது தொடர்ச்சியா வைக்கப்படுது. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்ன அப்படின்னு பொது விவாதம் எழுந்திருக்கு. இந்த எடப்பாடி பழனிசாமியை பத்திலாம் நம்ம பேசுறதுக்கே வேலை இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஒரு உதயமான ஒரு அரசியல்வாதி. 2017க்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு எல்லாருக்குமே கேள்வி இருந்தது. அவர் எப்ப ரொம்ப பிரபலமானார்னா, டேபிள் கடியில் யாரோ ஊர்ந்து போறாங்களே யாரான்னு கேமராவை ஃபோக்கஸ் பண்ணும்போது அம்மையார் சசிகலா காலுக்கடியில் போயிட்டு அவங்க கிட்டே பதவியை வாங்கிட்டு திரும்ப அந்த அம்மையாருக்கே ஆப்படிச்சாரு. அதுல இருந்து அவர் பயங்கர ட்ரெண்ட் ஆனாரு.